அறங்கள் என்ற தலைப்பிலே ஜே ரகுசனா சப்ரமஹா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் இப்பொழுது தன்னுடைய ஆய்வை சமர்ப்பிப்பார். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சபாகியராஜா அவர்களே, ஐயா அவர்களே, தமிழ்துறை தலைவர் அவர்களே, உபதலைவர் அவர்களே, தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே மற்றும் இங்கு வந்திருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, ஆய்வரங்கை நிகழ்த்த வந்திருக்கிற விரிவுரையாளர்களே, பேராசிரியர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்னுடைய தலைப்பை சிலப்பதிகாரம் கட்டமைக்கும் பாலியல் அறங்கள் என்கின்ற தலைப்பில் வைத்துள்ளேன். நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம் தந்தையாதிக்க சமுதாயம். இந்த தந்தையாதிக்க சமூகத்தில் எல்லா நிலைகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று தனித்தனியான ஒழுக்கங்களும் அற உடல்களும் சித்தரிக்கப்படுகின்றன. பெண்ணுக்கு வரையறைகளும் விலக்கல்களும் எல்லா நிலைகளிலும் விதிக்கப்பட்டுள்ளன. பெண்ணினுடைய பார்வை, பேச்சு, நடத்தை, குழந்தைவழி, கடமை இவையெல்லாம் இன்னவாறு தான் இருக்க வேண்டும் என வரையறைகளும் விலக்கல்களும் கற்பிதங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வரையறைகளையும் விலக்கல்களையும் மொத்தமாக நோக்குவோமானால் அவை யாவும் பெண்ணினுடைய உடலை மையமாக கொள்ளும், பெண்ணினுடைய பாலியல் வாழ்வை, பாலியல் நடத்தையை கட்டமைப்பதை, முறைப்படுத்துவதை மையமாக கொண்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவற்றையே நாங்கள் பாலியல் அறங்கள் என சொல்லலாம். அதாவது பெண்ணுடைய உடலை, பெண்ணுடைய மொத்த பாலியல் வாழ்வை, பாலியல் ஒழுக்கங்களை முறைப்படுத்துவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கக்கூடிய அந்த அறங்களை நாங்கள் பாலியல் அறங்கள் என்று சொல்ல முடியும். இந்த பாலியல் அறங்கள் எப்போது தலை தூக்கியது என்று சொன்னால், அதாவது உலக வரலாற்றில் உடைமை நாகரீகம் தோற்றம் பெற்றதோடு இந்த பாலிய பெண்ணுக்கு என்று சொல்லி வரையறைகளும் விலக்கல்களும் உருவாக்கம் பெற்றது. அதாவது நிலத்திலும் விளைச்சலிலும் அவற்றின் பரிவர்த்தனையிலும் அவற்றின் மீது கொண்ட ஆளுகையிலும் உடைமை, இறையாண்மை, உரிமை, அதிகாரம் ஆகிய புதிய நாகரீக வல்லாண்மைகள் உருவான போது பெண்ணுக்கென்றும் ஆணுக்கென்றும் என்று தனித்தனியான அற உடல்களும் ஒழுக்கங்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சமூகத்திலும் பெண்ணுக்கென்றும் ஆணுக்கென்றும் தனித்தனியான ஒழுக்கங்கள், அற உடல்கள், பாலியல் அறங்கள் இருப்பதை காணும். ஒரு ஆணை சொத்துடைமை உடையவர், வீரம் உடையவர், தானம், தவமுயற்சி, தாளாண்மை உடையவர், இப்படியெல்லாம் சொல்லும். ஆனால் பெண்ணை பார்க்கும் போது இவள் மென்மை உடையவர், பணி உடையவர், அடக்கம் உடையவர், ஒழுக்கம் உடையவர், அச்சம், மடம், நாணம் இக்கீழே போகும். அப்ப இந்த பெண்ணுக்கு என்று சொல்லியும் ஆணுக்கு என்று சொல்லியும் பார்க்கும்போது இது வேறுபட்ட முரண்கள் இருப்பதை காணக்கூடியதாக. ஒன்று இங்கு இருக்கிறது, மற்றது இங்கு இருக்கு. வீரம், மென்மை. அப்ப இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது பெண்ணினுடைய உடலை அடிப்படையாக கொண்டுதான் இருக்குது. பெண்ணை கற்புக்கரசி என்கிறோம். எதை அடிப்படையாக கொண்டு? பெண்ணை பத்தினி என்கிறோம், பெண்ணை பதிவிரதை என்கிறோம். இவையெல்லாம் பெண்ணுடைய பாலியல் வாழ்வை, பெண்ணுடைய நடத்தையை, ஒட்டுமொத்தமாக அவருடைய உடலை மட்டுப்படுத்துவதாக இருக்கிறது. இதை தமிழ் இலக்கியங்களும் செய்துள்ளன. தொல்காப்பியம் இதை விதிகளாக்கியது, திருக்குறள் இதை வாழ்வியல் அறமாக்கியது, சிலப்பதிகாரம் இதை வாழ்ந்து காணும். இந்த அடிப்படையில் தான் என்னுடைய இந்த உரையை அமைத்துள்ளேன். சிலப்பதிகாரம் கட்டமைக்கின்ற பாலியல் அறங்கள் என்கின்ற தலைப்பில் என்னுடைய இந்த உரை அமைகிறது. சிலப்பதிகாரத்தினுடைய பிரதான மையங்கள் ஒன்று என்ன? பதிசால் பத்தினியை உயர்ந்தோர் போற்று. அதாவது ஒரு பெண் இப்படி வாழ்ந்தாள் என்று சொன்னால் அவளை இந்த உலகம் போற்று. அதாவது பெண்ணை கொண்டு பெண்ணுக்கான அறங்களை சித்தரிக்கிறது. அதாவது பெண் ஒருத்தி இவ்வாறு தான் இருக்க வேண்டும், அவருடைய பாலியல் நடத்தை இவ்வாறு தான் இருக்க வேண்டும், அவருடைய வாழ்வில் இத்தகைய வரையறைகளும் விலக்கல்களும் தான் இருக்க வேண்டும். இவற்றை கிரமமாக பின்பற்றி வாழுகிற ஒரு பெண்ணைத்தான் பத்தினி பெண் என்று சொல்லியும், அவற்றை கண்ணகி என்கின்ற தொன்மத்தினூடாக வடிவமைத்து கண்ணகியையும் மாதவியையும் எதிரெதிர் நிலைகளில் நிறுத்தி பத்தினி படத்தை என்கிற முரண்பாடுகளோடு சிலப்பதிகாரம் சித்தரிக்கும். காப்பியத்தின் தொடக்கத்திலேயே மாதரார் தொழுது ஏத்த வயங்கிய பெருங்குணத்தவள் என கண்ணகியை அறிமுகப்படுத்துகின்ற இளங்கோர்
அவனிடம் குடிகொண்டுள்ள குணங்களில் மாதரும் தொழுது போற்றும் குணங்களை உடையவர். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களே தொழுது போற்றுவார்கள் வெவ்வேறு குணங்களை பற்றி அப்படின்னு சொல்லி சித்தரிக்கிறார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சட்டத்தரணி அவர்கள் சொன்னது போல சிலப்பதிகாரம் முதன்முதலாக கண்ணை மங்கள வாழ்த்து பாடலை அடுத்த திருமண காட்சியில் தொடங்குகிறது. திருமணம் நடக்கிறது. அங்கு பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணகியை வர்ணிக்கும் போது கோவலனை வர்ணிக்கும் போது இருவேறுபட்ட நான் சொன்ன இந்த முரண்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒன்று, கண்ணகியை கோவலனை இருநிதி கிழவன், அதாவது பெரிய சொத்துடையவன் என்று சொல். ஆனா கண்ணகியும் அதே சமயத்தில் ஒரு வணிகனுடைய மகன். அவளுக்கு சொத்துடைமை பற்றி அங்கு பேசப்படவில்லை. அவளை பேசுகிறார்கள் கொடி போலவன், கற்புக்கரசி, அவ்வாறுதான் பேசுகிறார். ஆகவே பார்த்தீங்கள் என்று சொன்னால் இருவேறுபட்ட முரண்கள் சித்தரிக்கப்படுது. அடுத்து திருமணம் முடிந்து கணவனும் மனைவியும் இருவர் சந்திக்கின்றனர். கோவலன் கண்ணகியினுடைய உடலை மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே, அரும்பரல் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன் பெருமட மகளே, மலையிடைப்பிறவா மணியோ என்றோ, அலையிடைப்பிறவா அமிழ்தோ என்றோ, இப்படி எல்லாம் வர்ணித்துக் கொண்டு போகிறான். ஆனா கண்ணகி இருந்தாளா இல்லையான்னு கூட அந்த இடத்துல தெரியல. அவன் யாருக்கு வர்ணிச்சான்? இல்லை. கண்ணகி ஒரு வாய்ச்சொல்லை கூட சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் அங்கு தன்னொரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் கிழவிக்கு இல்லை. தன்னுடைய காமத்தை பெண் என்ன செய்ய முடியாது, ஆணுக்கு முன்னுக்கு வெளிப்படுத்த முடியாது என்று தொல்காப்பியம் களவியல் சொல்கிறது. தன்னொரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் கிழவிக்கு இல்லை. அப்ப ஆண் பெண்ணை வர்ணிக்கலாம். இவள் யார் என்று சந்தேகப்படலாம். இவள் இந்திரையோ தேவலோக பெண்ணோ அனங்கோ இவள் யார் என்று சந்தேகப்படலாம். நண்பர்களுக்கு இவள் யார் என்று சொல்லி கூடி கதைக்கலாம். ஆனால் பெண் கணவனிடத்தில் கூட என்ன செய்ய முடியாது, தன்னுடைய பாலியல் விருப்பங்களை, தன்னுடைய இருப்பை, தன்னுடைய விருப்ப ஆசாபாசங்களை சொல்லுவதற்கு இங்கு உரிமை இருக்கிறது. இது தொல்காப்பியம் இதை விதிகளாக்கி சொல்லுகிறது. அதுதான் தன்னுரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் எண்ணுங்காலை கிளத்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லுகிறேன். அதாவது ஆண் இரட்டைகளை பாட்டில் இருந்தோ சொல்லலாம், சுத்தி வளைத்து சொல்லலாம், குறிப்பாக சொல்லலாம். ஒரு பெண் மீது காதல் வயப்பட்ட ஆண் உயர்மொழி கிளவி, உரளும் கிளவி, ஐய கிளவி, ஆடுவிற்கு உரித்து. அப்ப அழகை புகழ்ந்து பாடலாம், இயற்கையோடு ஒப்பிட்டு பாடலாம், ஐயமிட்டு பாடலாம். ஒரு பெண்ணை பார்க்கிற உரிமை ஆணுக்கு இருக்கிறது, அவளை வர்ணிக்கிற உரிமை ஆணுக்கு இருக்கிறது. ஆனால் பெண்ணுக்கு இந்த உரிமைகள் இருக்கப்படவில்லை. தொல்காப்பியம் இவற்றை விதிகளாக்கி எங்களுக்கு தந்திருக்கிறது. அதை சிலப்பதிகாரம் அச்சொட்டாக அப்படியே கொண்டு போய் கோவலன் வர்ணிக்கிற இடத்தில் கண்ணகி அந்த இடத்தில் இருந்தாளா இல்லையா என்று சொல்லி கூட தெரியவில்லை. அடுத்தது சிலப்பதிகாரத்தில் அந்தி மாலை பொழுது வருகிறது. கணவனோடு சேர்ந்திருக்கிற பெண்கள் எல்லோரும் கலிதுயில் இன்பம் அடைகிறார்கள், கலவியும் புலவியும் கொள்கிறார்கள். ஆனால் கணவனை சேராத இங்கு கண்ணகி பார்த்தோம் என்று சொன்னால் அஞ்செஞ்சடி சீரடி அணி சிலம்பு ஒளிய, மெந்துகில் அல்குல் மேகலை நீங்க, பொங்கை மூன்றில் குங்குமம் எழுதாள், மங்கள அணியின் பிரிது அணி மகிழால், கொடுங்குளை துறந்து வடிது வீழ் காதினல், திங்கள் வாழ்முகம் சிறுவியற்பு இரிய, செங்கல் நெடுங்கண் நஞ்சனம் மறப்ப இருக்கிறாள் என்று சொல்லப்படும். அவள் காதல தோடு கூட போட எந்த குங்குமம் அணியல்ல, மங்கள அணியை தவிர வேற எந்த அணிகளும் அவருடைய உடல்ல இல்லை. ஏன் இங்க கணவரை பிரிந்திருக்கிற பெண் இவ்வாறுதான் இருக்கவர். அதனாலதான் அவள் என்ன செய்யப்படுகிறாள், கற்புக்கரசியாக பத்தினியாக வளர்த்தெடுக்கப்படுகிறாள். அப்ப இத்தகைய நிலைமை இருக்கு. அடுத்தது இன்னொரு இடத்தில் தேவந்தி என்கிற பெண் சொல்கிறாள், நீ கணவனை பிரிந்திருக்கிறாய், ஆகவே நாங்கள் போய் காமவெல் கோட்டம் தொழுது வருவோம். அதாவது பொட்டொடி, நீ கைத்தாயும் இல்லை, கணவனுக்கு ஒரு நோன்பு பொய்த்தாய், பழம்பிறப்பில் போய் கெடுக உய்த்து கடலோடு காவிரி சென்றலைக்கும் முற்றில், சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதார், கணவனோடு சேர்வார். அதாவது தேவந்தி என்கிற பெண்ணும் கணவனை பிரிந்திருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்,
கணவனோடு சேர வேண்டும் என்பதற்காக வா போயிட்டு காமவேல் கோட்டம் என்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்குள்ள காமனை தொழுவோமாக இருந்தால் நாங்கள் கணவனை போய் கணவன்களோடு வந்து சேருவார், வா போய் தொழுவோம்னு சொல்லி தேவந்தி கண்ணகி கூரைக்கிறார். கண்ணகி ஒன்றுமே சொல்லேன். ஏன் சொல்லலன்னு நினைக்கிறீங்க? ஏன் கண்ணகி காமவேல் கோட்டம் தொலைல? கண்ணகி ஒற்றை வார்த்தை மட்டும் சொல்றாள், பீடன்று. ஏன் பீடன்று? பீடன்று சொன்னா அது எனக்கு பெருமை தராது. காமவேல் கோட்டத்தில் உள்ள அந்த இறைவனை தொழுதால் அது எனக்கு பீடன். ஏன் பீடன்? இதற்கு திருக்குறள் விடை தருகிறது. தெய்வம் தொழான் கொழுநன் தொழுதழுவார் பெய்யன பெய்யும் மழை. யார் பத்தினி பெண்? யார் பத்தினி பெண்? தெய்வம் தொழாதவன். யாரை தொழுகிறவன்? கொழுநன் தொழுதல்வாள். கணவனையே தெய்வமாக கருதி தொழுதல்கிறார். அவள் பெய்யென்று சொன்னால்தான் மழை கூட பெய்யும். ஆகவே பத்தினி பெண் அல்லது பதிவிரதை என்று சொல்லப்படுகிறவள் கணவனை தவிர வேற யாரையும் மனதாலும் நினைக்க கூடாது. அதனாலதான் கண்ணகி இங்க சிலப்பதிகாரத்தை சொல்கிறாள், பீடன்று என்கிற ஒற்றை சொல்லிட்டு போகாம இருக்கிறார். ஆகவே எவ்வாறு இந்த பெண்ணுக்கான அறங்கள் சொல்லப்படுகிறது, பாலியல் அறங்கள் சொல்லப்படுகிறது என்று சொல். ஆகவே கண்ணகி கணவனை மட்டும் தொழுததால் தான் அவள் தெய்வமானாள். கணவனை தொழாமல் கணவனை சேர வேண்டும் என்பதற்காக காமவேல் கோட்டம் சென்று தொழுதவள் தேவந்தி கண்ணகி கோயிலில் பூசாரியாகத்தான் மாற முடியும். இவ்வாறுதான் எங்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் இந்த சிலப்பதிகாரம் பாலியல் அறங்களை சொல்லுகிறது. அடுத்தது மாதவீரத்தில் கோவலன் கழித்து விட்டு வீடு திரும்புகிறார். உறவு கொண்டு செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டேன் என்று சொல்லித்தான் நாடுகின்றார். கண்ணகியை பிரிந்ததுக்கோ மாதவீரத்தில் சேர்ந்ததுக்கோ அவர் நாணவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட இவள் என்ன செய்கிறார்? கோவிக்கேள் ஜஸ்ட் ஒரு ஊடலைத்தான் அவள் கொள்ளவில்லை. என்ன செய்கிறார்? நலம் கேள் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்பு கொன்மீன் என்கிறார். நலம் கேள் முறுவல் நகைமுகம் காட்டி. கணவன் என்ன எவ்வளவு கேவலமான வேலைகளையும் செய்துவிட்டு வீடு திரும்ப முடியும். பெண் என்ன செய்யணும்? சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்க வேண்டும். வரவேற்று சிலம்பு கையில பொடிச்சு வாங்க போவோம் என்று கூட்டிகள் போவோம். அப்ப நலம் கேள் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்பு கொள்வீரன். அப்ப முகம் மலர்ந்து அவள் என்ன செய்கிறாள்? சிலம்பிற்கு நாங்க அதை வைத்து ஏதாவது வணிகம் செய்வோம் என்று சொல்லி சொல்றோம். அதானத்தான் கண்ணகி என்ன செய்கிறாள் சொன்னால் பத்தினி பெண்ணாக சிலப்பதிகாரத்தில் மாற்றம் பெற்றது. அடுத்தது பெண்களை வைத்துக் கொண்டே பெண்களுக்கான அறங்களை சொல்கிறதையும் இதில் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணகி கோப்பெருந்தேவிக்கு 7 பத்தினி பெண்கள் பற்றி பேசுகிறார். நட்பகலே வன்னி மரமும் மடைப்பள்ளியும் சார்ந்தாக முன்னிறுத்தி காட்டிய குழலாள் பொன்னிக்கரையில் மணல் பாவை நின் கணவனாம் என்று உரை செய்த மாதரோடு போகாள். மணல் மலி பூங்கானல் வருங்கலங்கள் நோக்கி கணவன் வருக்காலம் கல்லுருவம் நீத்தார். இணையாய மாற்றால் குளவி வீழ தன் குளவியும் கிணற்று வீழ்த்தி ஏற்றுக்கொண்டு எடுத்த வேட்கொண்டான். வேற்றொருவன் நீள் நோக்கம் கண்டு நிறைமதி வாழ்முகத்தை தானோர் புறக்கு முகமாக போக என கொழுநன் வரவே குரங்கு முகம் நீத்த பழுமணி அல்குள் பூம்பார். இந்த 7 பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் 7 பேரும் தங்களுடைய பாலியல் வாழ்வை பாலியல் விருப்பை கட்டுப்படுத்தி கொண்டதன் வழி பத்தினியாக மாற்றப்பட்டது. முதலாவது ஒரு பெண் பற்றி சொல்லப்படுகிறார். கணவன் எங்கோ வெளிநாட்டுக்கு சென்று விட்டார், வெளியூருக்கு வணிகத்துக்காக சென்று விட்டார். கணவன் வரும் வரைக்கும் இவள் தன்னுடைய முகத்தை எவ்வாறு மாற்றிக்கொண்டால் குரங்கு முகமாக மாற்றிக்கொள்கிறார். குரங்கு முகமாக என் முகத்தை குரங்கு முகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கு பாலியலை கட்டுப்படுத்துவது. அடுத்தது கணவன் வரும் வரைக்கும் கல்லுருவமாக இருந்தார், கல்லு போல இருந்தவன். தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டவர், தன்னுடைய ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர், தன்னுடைய விருப்பங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர். கணவன் வரும் வரைக்கும் கல்லுருவமாக இருந்தவள். கணவன் வந்ததற்கு பிறகு தன்னுடைய கல்லுருவம் நீத்தவர். மணற்பாவையே கணவனாக கொண்டவன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இங்கு மணல் பாவை ஒன்றை செய்து அதையே கணவனாக கை கொண்டு வாழ்ந்தவர். இவ்வாறுதான்
கண்ணகி கோப்பெருந்தேவிக்கு உரைக்கின்ற அந்த 7 பெண்கள் பற்றிய செய்திகளும் சொல்லப்படுது. அப்ப இவை யாவும் பாலியல் அறங்களாக, பாலியல் விருப்பங்களாக சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கு. கண்ணகி மட்டுமல்ல, மாதவியும் காலப்போக்கில் இந்த பாலியல் அறங்களுக்குள் வளர்த்தெடுக்கப்படுகிறார். கோவலன் பிரிந்த பிறகு மாதவி வசந்த மாலை மூலம் கோவலனுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அப்போ கோவலன் அவளை திட்டி அனுப்புகிறான். அதாவது இவள் பெரிய மிதப்பு கொண்டவள், நாடகம் ஆடியவள், அவள் வருகை என வர போக என போக செய்யக்கூடிய மாயக்காரி, சண்டைக்காரி, கபடி, இருபொருட்பட பேசுபவள், வஞ்சனை புரிபவள், உடல் உறுப்புகளை காட்டி மயக்குபவள், ஆடல் மகளாதலால் அவளுக்கு தெரியாத கலை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளுடைய உடல் சார்ந்த விடயங்களை, அவளுக்குள்ள சுயத்தை அவமதித்து அனுப்புகிறார். அப்போ கண்ணகி மாதவி ஒரு திமித்தனத்தோடு காலை வராயினும் மாலை வருகுவார், காலையில வராட்டியும் பிரச்சனை இல்லை, மாலையில வருவார் அப்படியா என்று சொல்லி ஒருவித திமித்தனத்தோடு இருந்தார். ஆனால் காலப்போக்கில் மாதவி கோவலனுக்கு 2வது கடிதத்தை அனுப்புகிறார். அடிகள் முன்னர் ஜான் அடி விழுந்தேன், வடியா கிளவி மனங்கொள்ளல் வேண்டும், குறவர் பணியன்றியும் குலப்பிறப்பு ஆட்டியோடு இரவிடை கழித்தல் என் பிழைப்பு அறியார். அதாவது கோவலனும் கண்ணகியும் பிரிந்ததற்கு மாதவியாகிய நான் தான் காரணம், கோவலன் காரணம் அல்ல, என்னை மன்னித்து விடுங்கள், அடிகள் முன் நான் அடி விழுந்தேன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய பாலியல் நடத்தை முழுவதுமாக மாற்றப்படுகிறது. அவள் பாலியல் அறத்தை காலப்போக்கில் பேடியதன் வழி சிலப்பதிகாரத்தில் மாதவியும் கற்புக்கரசியாக மாற்றப்படுகிறார். மாதவி ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த கோட்பாட்டின்படி தன்னுடைய பாலியல் விருப்பத்தை கட்டுப்படுத்தியதன் வழி தான் ஒரு கருத்து என்று சமூகம் கட்டமைத்த நேர் மனநிலைக்கு எதிராக இயங்க தொடங்குவதன் வழி அவள் கற்புக்கரசியாக வளர்த்தெடுக்கப்படுகிறாள், தாயாக மலர்கிறாள். தன்னுடைய ஆளுமையை பிளந்து கொண்டு செல்வர், தன்னுடைய ஆளுமையை சிதைப்பதன் வழி அவள் என்ன செய்கிறாள் சொன்னா கற்புக்கரசியாக சிலப்பதிகாரத்தில் வளர்த்தெடுக்கப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கு. இவ்வாறெல்லாம் வாழ்ந்த கண்ணகி இறுதியாக தன்னுடைய மங்களத்தினுடைய அடையாளமாக இருந்த தன்னுடைய ஒற்றை சிலம்பை உடைத்தருகிறார். தன்னுடைய இடமுலையை கையால் திருகி எறிந்து மதுரை நகரையே எதிர்த்தார். ஏன் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால், முலை என்பது தமிழ் பண்பாட்டுல 2 அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஒன்று வீரத்தினுடைய அடையாளம், இன்னொன்று பாலியலினுடைய அடையாளம். சங்க இலக்கியங்கள் இந்த 2 அடையாளமுமே சித்தரிக்கப்படுகிறது. முலை அறுத்தல், தன்னுடைய மார்பை தானே அரித்தறுதல் என்பது வீரத்தினுடைய அடையாளமாக ஒன்று சித்தரிக்கப்படுகிறது. புறநானூற்று மூதின்முல்லை பாடல் என்கின்ற பாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய மகன் புறமுதுவிட்டு ஓடிவிட்டான் என்று சொல்லுகிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட தாய் அவர் பாலுண்ட முலைகளை அறுத்தறிவேன் என்று சொல்லிவிட்டு போர்க்களம் நோக்கி விரைந்து செல்கிறார். அப்ப முலைகளை அறுத்தறிதல் என்பது எங்களுடைய இனக்குழும சமுதாயத்தில், சங்க இலக்கியங்கள் சித்தரிக்கிற இனக்குழும சமுதாயத்தில் ஒன்று வீரத்தினுடைய அடையாளமாக சொல்லப்படும். 2வது, அது நிறைவேறாத பாலியல் விருப்பினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆண்டாளுடைய பாடல்களை பார்க்க அப்ப ஆண்டாள் கண்ணனை சேர வேண்டும் என்பதற்காக தெரியும், கனவு காண்கிறாள், காத்திருக்கிறாள், எவ்வளவோ செய்ய முடியலை. அப்ப அவள் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய காமத்தை, காதலை அடக்க முடியாமல் என்ன செய்கிறாள்னு சொன்னா, கொள்ளும் பயனொன்றில்லாத கொங்கைகளை அள்ளி பறித்தெட்டு எறிந்து அவன் மார்பில் எறிந்து என்னுடைய அனலை தீர்த்திடுவேன். என்னுடைய காம அனலை எவ்வாறு தீர்ப்பேன் என்று சொன்னால், என்னுடைய கொள்ளும் பயனொன்றில்லாத என்னுடைய கொங்கைகளை அரைத்து எறிந்து தீர்த்திடுவேன். அப்ப 2வது, இந்த மார்பு முலைகளை அறுத்தல் என்பது பாலியல் விருப்பினுடைய சிதைவினுடைய அடையாளமாக சொல்லப்படும். இந்த 2ஐயுமே இங்கு கண்ணன் செய்கிறது. ஒன்று அவருடைய நாங்கள் சிலப்பதிகாரம் அதை வீரத்தினுடைய அடையாளமாகத்தான் எங்களுக்கு கட்டமைத்து தந்தது. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற அரசியல், அதை வடிவமைத்துள்ள தொன்மம், அதை மாற்ற முடியாத தன்மை, அவருடைய பாலியல் அறத்தினுடைய பாலியல் விருப்பினுடைய எதிர்வினையாக அவர்கள் தன்னுடைய முலைகளை அறுத்தறிகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இடைமுலை கையால் திருகி மதுரை வலமுறை மும்முறை வாழா அலமந்து மட்டார் மருகின் மணிமுலையை வட்டித்து விட்டால் எறிந்தால் விளங்குலையா.
தன்னுடைய இடமுலையை கையால் திருகி எறிந்து மதுரை நகரை எரியூட்டுது. ஏன்? திருமணத்துல அவள்கிட்ட முடிவில்லை, கணவன் இருக்கிறான், கணவனோட வாழ இல்லை, வாழ வேண்டும் என்ற ஏக்கம் அவளுக்கு நிறையவே இருக்கிறது. அவன் மாதவியோடு சென்று விடுவான். தன்னுடைய தோழிக்கு சொல்லுகிறாள், எனக்கு மகன் பிறந்தால், உனக்கு மகள் பிறந்தால் இருவருக்கும் நாங்கள் திருமணம் செய்து முடிப்போம் என்று அவள் சொல்லி மகிழ்கிறாள். அப்ப காதல் வாழ்க்கை இல்லை, பாலியல் வாழ்க்கை இல்லை, தாய்மை பேறு இல்லை, குழந்தை பேறு இல்லை. அப்ப பாலியல் வாழ்க்கையில ஒரு விரக்தி. சரி, கணவன் திருப்பி வந்து விட்டால் இனி நாங்கள் வாழ்வோம் என்று நினைச்ச அந்த நேரத்துல நீண்ட பயணத்தை மேற்கொண்டு மதுரைக்கு நடந்து வருகிறார். காடு மலை இரவு பகலாக நடந்து வருகிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட விரக்தி, கணவன் கொலையுண்டான் என்கிற செய்தி, அந்த கொலையுண்ட நாட்டின் மீதும் அந்த கொலை செய்த பாண்டிய மன்னன் மீதும் ஏற்பட்ட கோபம், இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தன்னுடைய பாலியல் உறுப்பினுடைய சின்னமாகிய முளைகளை அறுத்து எறிந்து மதுரைக்கு எரியூட்டுகிறாள். அவள் தன்னை சிதைக்கிறாள். இன்னொன்று, இரண்டாவது, சிலம்பை உடைத்தல் என்பது பெண்குறியினுடைய பதவி வடிவமாக சிலம்பு செல்வராஜ் முதலானவர்கள் சொல்லுவார். சிலம்பு எது? அப்ப ரெண்டு தன்னுடைய பாலியல் விருப்பத்தினுடைய உறுப்புகள் இரண்டையும் உடல் சிதைத்து எறிகிறது. சிதைத்து எறிந்து அவள் தன்னுடைய இதை வழிபடுத்துகிறார், தன்னுடைய பாலியல் விருப்பங்களை அந்த இடத்தில் வழிபடுத்துகிறார். ஆனால் சிலப்பதிகாரம் ஒரு தந்தையாதிக்க பிரதி என்ற அடிப்படையில் கண்ணகியினுடைய இந்த செயலை பத்தினியாக்கி கணவனை கொண்டாடுபவள், கணவனை தவறு செய்யும் போது அதை தாங்கிக் கொள்பவள், கணவன் கரத்தையுடன் இனிது வாழ்ந்து விட்டாலும் சிலம்பு கொள்வேன் என்று சொல்லி இன்முகம் காட்டுபவள் என்று சொல்லி அவளை தெய்வமாக்குகிற இந்த முயற்சியை காணலாம். உண்மையில் நீட்சி அவர்கள் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து உண்மையாக எங்கே தோற்று போனார் என்று சொன்னால், அவர் சிலுவையில் அறையுண்ட போது அல்ல. அவர் தீமைக்கு எதிராக போராடினார். அந்த போராட்டக்காரர்களே அவர்களே என்ன செய்தார்கள் சொன்னால், அவர் சிலுவையில் அறையுண்டார்கள், அறையுள் கொலை செய்தார்கள். அவர்களே அவரை தெய்வமாக வழிபட்டார். அதே போலத்தான் கண்ணகியும் எங்கு தோற்று போகிறாள் என்று சொன்னால், சிலப்பதிகாரம் பெண்களுடைய பெயரால் போற்றப்படுகிறது, கண்ணகி தெய்வமாக கொண்டாடப்படுகிறார். ஆனால் கண்ணகியினுடைய பெயரால் இன்று பெண்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.